அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவகி பேசுகிறேன். எஸ்வி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் பற்றி பார்க்கலாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே லாகின் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம்க்கா, எங்களுக்கு ஆர்டர் வருது, இருந்தாலும் நாங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது எரர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் அப்டேஷன் போயிட்டுருக்கு போலங்க ஃப்ளிப்கார்ட்டில். அதனால் எனக்குமே நான் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எரரில் தான் வருது. கொஞ்சம் டைம் எடுக்குது. யூஸ்வல் டைமை விட இப்போ ரொம்ப டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கொரியர் போயிட்டு கொரியர் சைடும் கொஞ்சம் இஷ்யூஸ் போகுதுங்க. என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ப்ராடக்ட்டுமே சொன்ன டைமுக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் எனக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் நம்ம என்னதான் சேஃபாக பேக் பண்ணி அனுப்புனாலும் நார்த்து போகும்போது ப்ராடக்ட் என்ன ஆகிடுதுன்னா, பாக்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் தூக்கி போடுறாங்களா என்னன்னு தெரில, பாக்ஸ் டேமேஜ் ஆகி வெறும் ப்ராடக்ட் மட்டும் ரிட்டர்ன் வந்ததெல்லாம் இருக்குங்க. பாக்ஸே இல்லாமலாம் வந்திருக்கு எனக்கு. நான் அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரில. நான் அனுப்பின ப்ராடக்டில் ஒரு 2-3 ப்ராடக்ட் மிஸ் ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் கொரியர் சைடு சொன்னால் இப்படி தான் வந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரிட்டர்ன் நிறையா வருதுக்கா, அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, மேடம் எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, ஆனால் கொரியர் பார்ட்னர் என்னோட ரிட்டர்ன் ஓப்பன் டிரான்சிட்லேயே வச்சிருக்காங்க. ஆனால் ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு, டெலிவரின்னு அவங்க கன்வே பண்ணவே இல்லை, சிஸ்டமில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு அண்ணா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கொரியர் பார்ட்னருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் கேட்கும்போது சர்வர் எரர் போயிட்டு இருக்கு மேடம், அது ஒரு 2 days ஆகும், நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கொரியர் சைட்லேருந்தும் கொஞ்சம் டேமேஜ் ப்ராடக்ட்ஸ் டேமேஜ் வரத்தாங்க செய்யும். இ-காமர்ஸ் அப்படின்னு நம்ம வரோம் அப்படின்னாவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் தென் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் யாரும் கிடையாது. அதனால் எல்லாரும் ஹாப்பியாக கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணுங்கள், அது சேஃபாக கொண்டாடுங்க. தேங்க்யூ, பபாய்.